என்ன இது gift பாக்ஸ்? ஆமாம் திவ்யா, ஒரு கம்பெனியோட ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு என்னை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே இந்த கிஃப்டை கொடுத்தாங்க. நல்லா தேடி பிடிச்சி யூஸ் பண்ண முடியாத கிஃப்டா பார்த்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண முடியாத கிஃப்டாவா? ஆமாம், ஓப்பன் பண்ணி பாரு. இது ஏதோ கப்பிள்ஸ்க்கு கொடுக்கிற gift மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, அதேதான் மேடம். இந்த கிஃப்டை கொடுத்து மொரட்டு சிங்கிளா இருக்க எங்க அஸ்வின் சாரையே அவமானப்படுத்திடுறாங்க மேடம். அது அவனுக்கு கிடைக்கலங்கிற ஃபீல்டில் புலம்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த ஹஸ்பண்டோடது அந்த ஜென்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் வேணால் நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் அந்த லேடிஸ் திங்ஸ் எல்லாம் தான் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு சொல்லி உன்னை வர சொன்னேன். என்னது? ஏய், இல்லை, கம்பல்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, உன்னை மட்டும்தான் தெரியும். ஸோ அதான் உன்னை வர சொன்னேன். உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா இட்ஸ் ஓகே, விட்டுரு. பயந்துட்டீங்களா? சும்மா பிராங்க். பிராங்கா சார்? பரவாயில்ல, எவ்வளவு பயம் இருந்தா ஓகே தான். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. என் டேஸ்ட் தெரிஞ்சு அவங்க வாங்கின மாதிரியே இருக்கு. இது உள்ள இருக்கிற பெர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்கும் போலயே. சூப்பரா இருக்குல்ல? எக்ஸலண்ட். இது எனக்கு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணிருக்கேன். தேங்க்யூ so மச். குணா சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி சரி சரி, வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்புறம் வேற என்ன விசேஷங்கள்? பெருசா ஒன்றும் இல்லை அஸ்வின், ஆஸ் யூஷுவலா அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமா, கதிர் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து நீ தானே. வீட்டுல இன்னுமா கல்யாண பேச்சு ஆரம்பிக்காம இருக்காங்க? சான்ஸே இல்லை. நான் இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல உட்காரணும், அதுதான் என் அம்மாவோட ஆசை. ஓ சூப்பர் திவ்யா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு அஸ்வின். பிரச்சனையா? கதிர் கல்யாணம் தான் பிரச்சனையா இருந்துச்சு, அதுலயும் என் மேல பழைய போட்டு சரி பண்ணியாச்சு. இப்ப என்ன பிரச்சனை? சீக்கிரமா வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணுமா, இல்லனா அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லிட்டாராம். அம்மா அண்ணனையும் மகா அண்ணியும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஆனா அவங்களுக்கும் கல்யாணம் 2 வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்காங்களே. அவங்களும் ஏதோ ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங்னு போயிட்டு தான் இருக்காங்க அஸ்வின். ஓ, என்னன்னு தெரியல. நீ எங்க போனாலும் நான் குறுக்க வந்து தடங்கல் பண்ணுவேன் மகா. என்னாச்சு அஸ்வின், ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? உங்களுக்கு தெரியாத மேடம், மகா மேடத்தை பத்தி பேசல சார் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாரு, அதான். சரி விடுங்க, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? வேற என்ன பேசுறது? நான் ஒரு செமினாருக்காக 2 நாள் திருச்சி போறேன். வாட், 2 நாளா? அப்ப 2 நாள் நான் உன்னை பார்க்க முடியாதா? 2 நாள்லாம் இல்ல, ஜஸ்ட் 2 days. ஜஸ்ட் 2 days தான், பட் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன? அது டெய்லி காலையில் நீயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பழகிட்டியா? அதான். ஊருக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு சமையலையே பழகி விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன தேட வேண்டிய அவசியமே இருக்காது. டெய்லி நீங்களே சமைச்சு வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம். இப்ப நான் கிளம்புறேன். பாய் அஸ்வின். பாய் திவ்யா. பாய்.